வணக்கம். இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் அன்றாட வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கும் ப்ராக்சிமிட்டி சென்சார்களின் கண்கவர் உலகிற்கு செல்வோம். எங்கள் சாதனங்களுடன் தடையற்ற தொடர்புகளை செயல்படுத்தும் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை நாங்கள் கண்டறியும் போது எங்களுடன் இணைந்திருங்கள். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை அடையாளம் காண முடியும் மற்றும் ப்ராக்சிமிட்டி சென்சார்களின் வகைகளையும் அவற்றின் பயன்பாடுகளையும் பட்டியலிட முடியும். ப்ராக்சிமிட்டி சென்சார்கள். இந்த சென்சார்கள் ஒரு ஆப்ஜெக்டுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தாமல் வேலை செய்கின்றன மற்றும் அதன் இருப்பை அடையாளம் காண முடியும். இவை சவுண்ட், லைட் மற்றும் எலக்ட்ரோ மேக்னெட்டிவ் வேவ்களை பயன்படுத்தி பொருட்கள் உள்ளனவா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றன. ஏராளமான வகைகள் உள்ளன, ஒவ்வொன்றும் சூழலுக்கும் பயன்பாடுகளுக்கும் ஏற்றது. ப்ராக்சிமிட்டி சென்சார்களின் வகைகள் இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ் மற்றும் போட்டோ எலக்ட்ரிக். இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார். இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் என்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை பயன்படுத்தும் ஒரு நான் கண்டக்ட் டிவைஸ் ஆகும். இவை முக்கியமாக மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்களை டிடெக்ஷன் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் ஏசி மற்றும் டிசி வெர்ஷன்கள் இரண்டிலும் கிடைக்கின்றன. அவை 2, 3 மற்றும் 4 கான்ஃபிகரேஷன்களை கொண்டுள்ளன. 2 வயர் உள்ளமைப்பு மற்றும் அதன் பயன்பாடுகள் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். 2 வயர் ஃபங்க்ஷன் கொண்ட சென்சார்கள். 2 வயர் இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்களின் அருகாமையில் இருப்பதை அல்லது இல்லாததை கண்டறிய பயன்படும் நான் கண்டக்ட் டிவைஸ் ஆகும். அவை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலின் அடிப்படையில் செயல்படுகின்றன, அங்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏற்படும் மாற்றம் அருகிலுள்ள மெட்டாலிக் ஆப்ஜெக்டில் இன்டியூஸ் செய்யப்பட்ட கரண்டை ஏற்படுத்துகிறது. சென்சார்கள் ஒரு ஆசிலேட்டர், ஒரு டிடெக்ஷன் காயில் மற்றும் சிக்னல் ப்ராசஸிங் சர்க்யூட்ரி ஆகியவற்றை கொண்டிருக்கும். இவை அனைத்தும் ஒரு காம்பேக்ட் ரகட் என்க்ளோஷருக்குள் வைக்கப்பட்டுள்ளன. 2 வயர் ஃபங்க்ஷன் அப்ளிகேஷன்கள். அசெம்பிளி லைன்கள், கன்வேயர் சிஸ்டம்கள் மற்றும் ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் போன்ற பல்வேறு தொழில்கள் மற்றும் பயன்பாடுகளில் 2 வயர் இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் பயன்படுத்தப்படலாம். பொசிஷன் டிடெக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் ப்ராசஸ்கள் சீராகவும் திறமையாகவும் நடப்பதை உறுதி செய்து கொண்டு 2 வயர் சென்சார்கள் பொதுவாக மெஷின் காம்போனென்ட்களின் பொசிஷனை கண்டறிய பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஜெக்ட் கவுண்டிங். ப்ரொடக்ஷன் மானிட்டரிங் மற்றும் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு மதிப்புமிக்க தரவை வழங்குவதன் மூலம் கடந்து செல்லும் பொருட்களின் எண்ணிக்கையை கணக்கிட கான்வேயர் சிஸ்டம்களில் சென்சார்களை இன்ஸ்டால் செய்யலாம். பாதுகாப்பு பயன்பாடுகள். மெட்டல் சேஃப்டி பேட்ஜ் அணிந்த ஒரு நபர் போன்ற மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் அபாயகரமான பகுதிக்குள் நுழைவதை கண்டறிவதற்கான பாதுகாப்பு சாதனங்களாக 2 வயர் இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பயன்படுத்தலாம். பிஎன்பி மற்றும் என்பிஎன் சென்சார். இந்த சென்சார்கள் ப்ராக்சிமிட்டி சென்சார் சர்க்யூட் மற்றும் பிஎன்பி அல்லது என்பிஎன் டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டை கொண்டிருக்கும். ப்ராக்சிமிட்டி சென்சார் சர்க்யூட்டின் நோக்கம் அருகிலுள்ள ஏதேனும் பொருளை தீர்மானிப்பது அல்லது கண்டறிவது. சென்சார் சர்க்யூட் ஒரு பொருளை கண்டறியும் போது அது டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டிற்கு அவுட்புட் ஹை சிக்னலை அனுப்புகிறது. டிரான்சிஸ்டர் பேஸ் சர்க்யூட் பிஎன்பி அல்லது என்பிஎன் டிரான்சிஸ்டர்களை பயன்படுத்தலாம் மற்றும் அது பயன்பாடுகளை பொறுத்தது. சென்சார் பிஎன்பி காக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் என்பிஎன் சென்சார் பொதுவாக ஓபனாக இருக்கிறதா அல்லது க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதாவது பிஎன்பி சென்சார் பொதுவாக ஓபனாக இருக்கும் அல்லது க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும். அதுபோல் என்பிஎன் சென்சார் பொதுவாக ஓபனாக இருக்கலாம் அல்லது க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கலாம். 3 வயர் பிஎன்பி ப்ராக்சிமிட்டி சென்சார் 3 வயர்களை கொண்டுள்ளது. இதில் பாசிட்டிவ் வோல்டேஜ் இணைக்க பிரவுன் வயர் பயன்படுத்துகிறது. நெகட்டிவ் வோல்டேஜ் அல்லது கிரவுண்டை இணைக்க ப்ளூ வயர் பயன்படுகிறது மற்றும் பிளாக் வயர் என்பது சென்சார் சிக்னல் அவுட்புட் வயராகும். பிஎன்பி டிரான்சிஸ்டர் பாசிட்டிவ் சுவிட்சிங்க்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியும். பிஎன்பி டிரான்சிஸ்டர் பாசிட்டிவ் வோல்டேஜ் வயர் மற்றும் சென்சார் சிக்னல் அவுட்புட் வயரிடையே நிறுவப்பட்டுள்ளது. சென்சார் மற்றும் லோடிடையே நெகட்டிவ் வோல்டேஜ் பொதுவானதாக இருப்பதால் வோல்டேஜ் வயரை சென்சார் மற்றும் லோடுடன் இணைக்கவும். சென்சாரின் சிக்னல் அவுட்புட் வயர் லோட் இணைப்புடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. ஒரு லோட் என்பது லேம்ப், நியூமேட்டிக் போன்ற சென்சார் பவர்களை வழங்கும் எந்த டிவைஸ் ஆகவும் இருக்கலாம்.
வால்வு ரிலே அல்லது PLC. இந்த சர்க்கியூட்டில் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டை கண்டறியும் போது ஒளிர வேண்டிய லோடாக பல்பை கருதுவோம். PNP ப்ராக்சிமிட்டி சென்சார் எந்த பொருளையும் கண்டறியாத போது அவுட்புட் பின் லோவாக இருக்கும். அதனால் டிரான்சிஸ்டரும் பல்பும் ஆஃப் ஆகும். PNP ப்ராக்சிமிட்டி சென்சார் மெட்டல் ஆப்ஜெக்டை கண்டறியும் போது அது பாசிட்டிவ் வோல்டேஜ் பின்னால் செலுத்தப்படும் வோல்டேஜை போலவே கிட்டத்தட்ட அதே வோல்டேஜை வெளியிடுகிறது. எனவே டிரான்சிஸ்டர் ஆன் செய்யப்படும் மற்றும் பல்பும் ஆன் செய்யப்படும். இப்போது நாம் சென்சர் PNP-யா அல்லது NPN-ஆ என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். PNP சென்சார்கள் இரண்டும் பொதுவாக 3 வயர்களை கொண்டிருக்கும். பவர் சப்ளை, கிரவுண்ட் மற்றும் அவுட்புட் சிக்னல். அவுட்புட் சிக்னல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் முக்கிய வேறுபாடு உள்ளது. NPN அல்லது சிங்கிங். அதன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் அவுட்புட் சிக்னல் ஹை வோல்டேஜ் லெவலில் இருக்கும். சென்சார் ஆக்டிவேட் செய்யும் போது அவுட்புட் ஒரு சுவிட்ச் போல் செயல்படுகிறது மற்றும் கரண்டை கிரவுண்டில் சிங்கிங் செய்வதன் மூலம் சர்க்கியூட் நிறைவு செய்கிறது. PNP அல்லது சோர்சிங். அதன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் அவுட்புட் சிக்னல் லோ வோல்டேஜ் லெவலில் இருக்கும். ஆக்டிவேட் செய்யும் போது சென்சார் ஒரு சுவிட்ச் போல் செயல்படுகிறது மற்றும் கரண்டை கிரவுண்டில் சிங்கிங் செய்வதன் மூலம் சர்க்கியூட் நிறைவு செய்கிறது. கரண்டிலிருந்து அவுட்புட் சிக்னல் வயருக்கு கரண்டை வழங்குகிறது. அடுத்து நாம் கெபாசிட்டிவ் டிரான்சிஸ்டர்கள் பற்றி பார்க்கலாம். கெபாசிட்டிவ் சென்சார்கள் என்பது பொருட்களை கண்டறிய மின்தேக்கத்தில் மாற்றங்களை பயன்படுத்தும் ஒரு வகை சென்சார் ஆகும். கெபாசிட்டன்ஸ் என்பது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேமிக்க ஒரு இன்சுலேட்டரால் பிரிக்கப்பட்ட ஒரு ஜோடி கண்டக்டர்களின் திறன் ஆகும். ஒரு பொருள் கெபாசிட்டிவ் சென்சாருக்கு அருகில் வரும்போது சென்சார்களின் எலக்ட்ரோடுகளுக்கு இடையே உள்ள கொள்ளளவை அது மாற்றுகிறது. கெபாசிட்டன்ஸில் ஏற்படும் இந்த மாற்றம் ஆப்ஜெக்டின் இருப்பு, இல்லாமை அல்லது பிற பண்புகளை கண்டறிய பயன்படும். ப்ராக்சிமிட்டி சென்சார்கள். இவை மிகவும் பொதுவான வகை கெபாசிட்டிவ் சென்சார் ஆகும். பிசிக்கல் கண்டக்ட் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டின் இருப்பை அல்லது இல்லாததை கண்டறிய அவை பயன்படுத்தப்படுகின்றன. அசெம்பிளி லைன்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் பயன்பாடுகளில் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் 5 முதல் 24 வாட்ஸ் DC வோல்டேஜ் ரேஞ்சில் ஆபரேட் ஆகும். பிரஷர் சென்சார்ஸ். இந்த சென்சார்கள் பிரஷரை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டோமேட்டிவ் ஏர்பேக்கள், மெடிக்கல் டிவைஸ்கள் மற்றும் வானிலை மானிட்டரிங் ஸ்டேஷன்கள் போன்ற பல்வேறு பயன்பாடுகளில் அவற்றை பயன்படுத்தலாம். பிரஷர் சென்சார்கள் பொதுவாக 5 முதல் 15 வோல்ட் DC வோல்டேஜ் ரேஞ்சில் ஆபரேட் ஆகும். ஹியூமிடிட்டி சென்சார்கள். இந்த சென்சார்கள் ஹியூமிடிட்டியை அளவிட பயன்படுகிறது. அவை பெரும்பாலும் HVAC சிஸ்டம்கள், கிரீன் ஹவுஸ்கள் மற்றும் வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷன்கள் போன்ற பயன்பாடுகளில் பயன்படுகின்றன. ஹியூமிடிட்டி சென்சார்கள் பொதுவாக 3.3 முதல் 5 வோல்ட்ஸ் DC வோல்டேஜ் ரேஞ்சில் ஆபரேட் ஆகும். டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன் என்பது ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸின் HMI வகையாகும். அவை விரல் அல்லது பிற பொருளின் தொடுதலை கண்டறிய கெபாசிட்டிவ் சென்சிங்கை பயன்படுத்துகின்றன. ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்கள் மற்றும் லேப்டாப்கள் போன்ற பல்வேறு சாதனங்களில் டச் ஸ்கிரீன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. டச் ஸ்கிரீன்கள் பொதுவாக 3.3 முதல் 5 வாட்ஸ் DC வோல்டேஜ் ரேஞ்சில் ஆபரேட் ஆகும். போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்கள் பற்றி நாம் விவாதிப்போம். போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்கள் என்பது ஒரு லைட் சென்சாரை பயன்படுத்தும் டிவைஸ்கள். பொதுவாக இன்ஃப்ராரெட் அல்லது விசிபிள் லைட் மற்றும் ஒரு பொருளின் இருப்பு, இல்லாமை அல்லது பிற பண்புகளை கண்டறியும் போட்டோ எலக்ட்ரிக் ரிசீவர் ஆகும். அவை பல்வேறு பயன்பாடுகளுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. த்ரூ பீம் சென்சார்கள். இந்த சென்சார்கள் ஒரு செப்பரேட் எமிட்டர் மற்றும் ரிசீவர் யூனிட்டை கொண்டிருக்கும். எமிட்டர் மற்றும் ரிசீவருக்கு இடையே உள்ள லைட் பீமின் இன்டராக்ஷனை கண்டறிவதன் மூலம் அவை செயல்படுகின்றன. அவற்றின் ஆபரேட்டிங் வோல்டேஜ் பொதுவாக 5 முதல் 24 வாட்ஸ் DC வரை இருக்கும். ரெட்ரோ ரெஃப்ளெக்டிவ் சென்சார்கள். இந்த சென்சார்கள் எமிட்டர் மற்றும் ரிசீவர் இரண்டையும் ஒரே யூனிட்டில் வைக்கின்றன. ரிஃப்ளெக்டரை தாக்கி ரிசீவருக்கு திரும்புகிற அவை ஒரு லைட் பீம் வெளியிடுவதன் மூலம் இயங்குகின்றன. லைட் பீமின் பாதையில் ஒரு பொருளின் இருப்பு ரிஃப்ளெக்ட் பீம் இன்டரப்ட் செய்து சென்சாரை தூண்டுகிறது.
அவற்றின் ஆபரேட்டிங் வோல்டேஜ் பொதுவாக 5 முதல் 24 வோல்ட்ஸ் டிசி வரை இருக்கும். ஃபைபர் ஆப்டிக் சென்சார்கள். இந்த சென்சார்கள் லைட்டை டிரான்ஸ்மிட் செய்யவும் பெறவும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பயன்படுத்துகின்றன. கடுமையான சூழல்களில் அல்லது சென்சார் ஹை கண்ட்ரோல் யூனிட்டிலிருந்து தொலைவில் இருக்க வேண்டிய இடங்களில் பயன்பாடுகளுக்கு அவை ஏற்றதாக இருக்கும். அவற்றின் ஆபரேட்டிங் வோல்டேஜ் பொதுவாக 5 முதல் 24 வோல்ட்ஸ் டிசி வரை இருக்கும். இது இந்த அமர்வின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது: ப்ராக்சிமிட்டி சென்சார்களை அடையாளம் காணுதல், ப்ராக்சிமிட்டி சென்சார்களின் வகைகளையும் அவற்றின் பயன்பாடுகளையும் பட்டியலிடுதல். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் நாம் மீண்டும் சந்திப்போம்.